ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலங்களிலே சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அந்த விசுவாசம் கிறிஸ்தவ மார்க்கமாகும். எனவே இவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் இருந்து பின்னர் அதிலிருந்து விலகி போவார்கள். இங்கே நாம் அவிசுவாசிகளையோ அல்லது கிறிஸ்துவுக்குள் தங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் அறிக்கை செய்யாதவர்களையோ குறித்து பேசவில்லை. கிறிஸ்துவுக்குள் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்தவர்களை குறித்தே பேசுகிறோம். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதன் பின்பு மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாய் மாயத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, பிசாசுகளே ஆகும். மேலும் இது 2 போதனைகளை உதாரணங்களாக காட்டுகிறது. முதலாவது, உணவு சார்ந்த கட்டுப்பாடுகள், சில மாமிச வகைகளை உண்ணக்கூடாது என்று மக்களுக்கு கட்டளையிடுவதாகும். மேலும் இது தசை வடிவிலான மாமிசத்தை குறிக்காமல் உணவை குறிக்கிறது. அது பழங்கால ஆங்கில வழக்கமாகும். நீங்கள் எந்த வகையான உணவை உண்ண வேண்டும் என்பதை யாரும் உங்களை கட்டாயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். பன்றி இறைச்சியை, பேக்கன் அதாவது உப்பு கொண்டம் செய்யப்பட்ட பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் இவை வேதத்துக்கு புறம்பானவை. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்த யூதர்கள் பல பொருட்களை சாப்பிடுவதில் இருந்து தடை செய்யப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் நாமோ மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை. கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் வரும் புறஜாதிகளுக்கு 4 காரியங்கள் மட்டுமே கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. முதலாவது, நாம் வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, விக்கிரக ஆராதனைக்கு. மூன்றாவதாக, நெருக்குண்டு செத்தவைகளுக்கு. நான்காவதாக, இரத்தத்தை புசிப்பதற்கு விலகி இருக்க வேண்டும். மாம்சத்தை அதன் இரத்தத்தோடு புசிப்பதற்கு நாம் அனுமதிக்கப்படவில்லை. அது வேசித்தனம் அல்லது விக்கிரக ஆராதனை போலவே விலக்கப்பட வேண்டியதாகும். இது அதே பிரிவை சேர்ந்ததாகும். இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் காணலாம். ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இஸ்ரவேலருக்கு விதிக்கப்பட்ட வேறு எந்த உணவு விதிகளையும் நாம் பின்பற்ற கட்டளையிடப்படவில்லை. மேலும் உங்களை அதிக ஆவிக்குரியவர்களாக மாற்றும் என்ற பெயரில் இது போன்ற உணவு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உங்களை கட்டாயப்படுத்தும் எந்த விதமான முயற்சியும் பிசாசுக்குரியவர்களாகும். உங்களுக்கு பேக்கன் பிடிக்கவில்லை என்றால் அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஆனால் அதை ஒரு மதம் சார்ந்ததாக கோட்பாடாக மாற்றாதீர்கள், அவ்வளவுதான். உடல் நல உணவு கடைகளில் எப்போதும் ஆரோக்கியமற்றவர்களே இருப்பார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதை நீங்கள் ஒருபோதும் கவனித்ததே இல்லையா? அவர்களுடைய சுவிசேஷம் செயல்பட்டிருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள். தயவு செய்து என்னை தவறாக நினைக்காதீர்கள். உங்களுக்கு சில வகையான உணவுகள் பிடிக்கவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் அதை சாப்பிட விரும்பவில்லை என்றாலோ உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் ஒரு ஆவிக்குரிய விதியாக மாற்றாதீர்கள். ஏனென்றால் அது ஒரு வஞ்சனையாகும். நான் அந்த விளிம்பிற்கே செல்லும் நிலையில் இருந்தேன். ஆனால் தேவன் என்னை அங்கிருந்து இழுத்து காப்பாற்றினார். என்னுடைய உடல் மஞ்சள் நிறத்தில் மாறுகிற அளவிற்கு நான் கேரட் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தேன். உண்மையில் என் உடலே மஞ்சள் நிறமாக மாறியது. நான் ஒரு பிரசங்கியரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவரை ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரியவராக கருதவில்லை. ஒரு காரியம் என்றால் அவர் உடல் பருமனாக இருந்தார். அப்படிப்பட்ட பிரசங்கியாரை குறித்து நிறைய எண்ணங்களை வைத்திருப்பேன். நான் அவரிடம் என்ன உணவை சாப்பிடுகிறேன் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போது அவர் என்னை பார்த்து, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல என்றார். அந்த மனிதருக்காக நான் தேவனை அதிகமாக துதிக்கிறேன். அவர் என்னை அந்த பள்ளத்திலிருந்து வெளியே தூக்கினார். அவர் சொல்வதை கேட்க என்னை தாழ்மைப்படுத்தினேன். அவர் சொல்வது சரிதான், நான் சொல்வது தவறு என்றேன். இங்கே குறிப்பிட்டுள்ள சாத்தானுடைய வஞ்சகத்தின் மற்றொரு வடிவம் என்னவென்றால் இயல்பான திருமண பாலியல் உறவிலிருந்து விலகி போவதாகும். ஒரு இயற்கைக்கு மாறான பாலியல் வாழ்க்கையை வாழ்வதினால் உங்களை மிகப்பெரிய ஆவிக்குரியவராக காண்பிக்கும்படி உங்களை யாரும் ஏமாற்ற இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அது சரியானதல்ல. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் நீங்கள் முழுமையமாக திருமண வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களே. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சில ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கு கடற்கரையில் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிரெஸ்பிட்டேரியன் சபையை சேர்ந்த ஒரு மனிதரின் சம்பவத்தை பார்த்திருக்கிறேன். அவர் சொன்னார், இப்போது கேளுங்கள், பெந்தேகோஸ்தே சபையினர் சரியான பாதையில் இல்லை. அவர்கள் பாதி உண்மையை சொல்வதில்லை. ஒரு உண்மையான ஜெபம்
ஒரு உண்மையான ஜெயம் கொள்பவராக எப்படி இருப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முதல் படி நீங்கள் வந்து என் பேச்சை கேளுங்கள். எப்போதும் இதுதான் முதல் படியாக இருக்கும். இரண்டாவது படி உங்களிடத்தில் இருப்பதையெல்லாம் விற்று விடுங்கள். மூன்றாவது படி உங்கள் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதை நிறுத்துங்கள். சகோதரரே, அவர்கள் ஒவ்வொருவராக மனநல பாதிப்பிற்கு ஆளானார்கள். எனவே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை சரியாக அறிவித்தால் அது இந்த உலகத்திலேயே மிகவும் இயல்பான, ஆரோக்கியமான, பகுத்தறிவுள்ள காரியமாக இருக்கும். ஆவிக்குரியவராக இருக்கிறேன் என்று ஒருபோதும் தவறான பாதையில் விலகி செல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை பெறலாம், ஆனால் அது தவறான ஆவியினிடத்திலிருந்து வந்ததாக இருக்கும். சரி, இப்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். வேத புரட்டுக்கள் என்னும் தலைப்பிற்கு நான் செல்ல விரும்புகிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இஸ்ரவேலுக்குள் அப்படியே உங்களுக்குள்ளும் சபைக்குள் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, நித்திய அழிவுக்கு வழிவகுக்கும் கள்ள உபதேசங்களை தந்திரமாய், கள்ளத்தனமாக, வஞ்சகமாக நுழைய பண்ணி தங்களை கிரயித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். சபைக்குள் கள்ள போதகர்கள் வஞ்சகமான, கள்ளத்தனமான விதத்தில் போதனையை கேட்கிறவர்களுக்கும் அதை நம்புகிறவர்களுக்கும் நித்திய அழிவை வருவிக்கும் கள்ள உபதேசங்களை கொண்டு வருவார்கள் என்று குறிப்பாக நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஏற்கனவே நடந்திருக்கிறது, இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. கள்ள போதகம் என்பதற்கு நேரடி பொருள் தேர்ந்தெடுப்பது என்பதாகும். சாராம்சத்தில் கள்ள போதகம் என்பது வேதாகமத்தில் நீங்கள் எவ்வளவு பகுதியை நம்ப போகிறீர்கள் என்பதை நீங்களே தேர்ந்தெடுப்பதாகும். ஒவ்வொரு கள்ள போதகமும் வேதாகமத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்கிறது. எல்லா கள்ள போதகமும் வேதத்தில் இருந்தே தொடங்குகின்றது. எல்லா கள்ள போதகமும் இயேசு கிறிஸ்துவையே மேற்கோள் காட்டுகின்றன. ஆனால் கள்ள போதகத்தின் சாராம்சம் என்னவென்றால் எவ்வளவு பகுதியை நம்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிப்பதாகும். அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் கேட்கவில்லை. அது உங்களுடைய பொறுப்பல்ல. தேவன் சொல்கிறார், இது என்னுடைய வார்த்தை, நீங்கள் இதை முழுமையாக நம்புவது நல்லது. இப்போது கேட்டுக்கு எதுவான கள்ள போதகத்தின் சாராம்சத்தை சுருக்கமாக இந்த வார்த்தைகளில் சொல்லலாம். தங்களை கிரயித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அவர் நிறைவேற்றின மீட்பின் செயலையும் மறுதலிக்கிறது. எந்த ஒரு கள்ள உபதேசமும் கள்ள போதனையும் கிறிஸ்தவத்தின் போர்வையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுமையையும் தன்மையையும் அவருடைய செயலையும் தொடுகின்றதோ அது நரக ஆக்கினைக்கு ஏதுவான கள்ள உபதேசமாகும். மேலும் மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், எபிஸ்கோபலின் அல்லது இது போன்ற பெயர்களில் இருக்கும் சபைகள் ஆக்கினைக்கு ஏதுவான கள்ள உபதேசத்தால் நிறைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. பல சந்தர்ப்பங்களில் அங்கிருக்கும் ஊழியர்களே இதை கேட்டுக்கு ஏதுவான கள்ள உபதேசங்களை பிரசங்கிக்கின்றார்கள்.